கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய மாலை நேர மன்னாவிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எரேமியா 15ஆம் அதிகாரம் 16வது வசனம். இங்க எரேமியா பாருங்க, ஒரு அற்புதமான சாட்சியை சொல்றார். நாம நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட சாட்சி உள்ளவர்களா இருக்கணும்னா இந்த வார்த்தைகளை நாம கவனமா கேட்கணும். என்ன சொல்றாரு? ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை கிடைத்த உடனே உட்கொண்டேன் அப்படிங்கிறார். இந்த வார்த்தை கிடைச்ச உடனே, கடவுளுடைய வார்த்தை கிடைச்ச உடனே நான் உடனே உள்வாங்கிட்டேன் அப்படிங்கிறார். இந்த வார்த்தைகள் என் இருதயத்திற்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாய் இருந்தது. இஸ்ரவேலின் தேவனாகிய உம்முடைய நாமம் எனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறார். எவ்வளவு ஒரு அற்புதமான சாட்சி பாருங்க. அப்ப கடவுளுடைய வார்த்தை கிடைச்ச உடனே உள்வாங்கிட்டார். அதை வீண் பண்ணல, அதை விரயம் பண்ணல, ஏனோ தானோன்னு இருக்கல, ஏதோ இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுட்டு போகல. அந்த வார்த்தை கேட்ட உடனே உள்வாங்குறார். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை உள்ள போச்சுன்னா அது உயிர்ப்பிக்கிற வார்த்தை. லாசரு இறந்து அவனை படுக்க வச்சிருக்காங்க, 4 நாள் ஆயிருச்சு. இங்க இயேசு கிறிஸ்துவோட வார்த்தை அவனுக்கு உள்ள போகுது, செவி வழியா. லாசருவே எழுந்து வெளியே வாங்குறார். இந்த வார்த்தை அவனோட செவிகளுக்கு உள்ள போன உடனே உயிர்ப்பிக்குது அவனை. அவனிடத்திலிருந்து போன உயிர் மீண்டும் அவனுக்குள்ள வந்து அவன் உயிரோட எழுந்து நடந்து வரான்னு சொல்லி வேதத்துல இருக்கு. அதுக்கான சாட்சி இருக்கு. அதே மாதிரிதான் இங்க எரேமியா சொல்றாரு, உம்முடைய வார்த்தைகளை கிடைச்ச உடனே நான் உட்கொண்டேன். அப்ப கடவுளுடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை நமக்கு கிடைச்சதுன்னா உடனே நாம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அதை விரயம் பண்ணக்கூடாது, ஏனோ தானோன்னு இருக்கக்கூடாது. என்னமோ சொல்றாங்க நம்ம கேட்டுட்டு போறோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. அந்த வார்த்தைகளை முழுமையா உள்வாங்கும். வேதத்தை அனுதினமும் அதிகாலையில் எந்திரிச்சு வாசிச்சு அதை நாம உள்வாங்கணும். இந்த வார்த்தைகள் எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா, நிறைய பேர் சொல்றக்கூடிய விஷயம், நான் பைபிளை எத்தனையோ முறை படிச்சேன், ஆனா ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குதுங்க, எல்லாம் மறந்து போயிருது அப்படிம்பாங்க. உண்மைதான். பைபிள் எத்தனையோ லட்சம் வார்த்தைகள் இருக்கு, அது மறந்துதான் போகும். ஆனா எப்போ அது நினைவுக்கு வரும் தெரியுங்களா? ஒரு முக்கியமான சம்பவம் நடந்து கொண்டு இருக்கிறப்ப நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வரும். பைபிள்ல கூட இப்படி ஒரு சம்பவம் வந்துச்சு, அந்த சம்பவத்துல இப்படி ஒரு வார்த்தையை கூட சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த வார்த்தைகளை ஆவியானவர் நினைவுபடுத்துவார். அதுக்குத்தான் இந்த வேதத்தை வாசிக்கிறேன். ஒரு தப்பு பண்ண போறோம், அப்போ இது தப்பா இருக்குதே, பைபிள் இதை தப்புன்னு சொல்லியிருக்காரே ஆண்டவர், அப்ப நாம இதை செய்யாம இருந்துருவோம் அப்படின்னு அந்த செய்கைக்கு நம்ம தடை பண்றோம் பாத்தீங்களா? அதுதான் வேத வார்த்தையின்படி நாம செய்யற கிரியை. தான தர்மம் பண்றது ஒரு கிரியை, மற்றவர்கள் மீது அன்பு செலுத்துறது ஒரு கிரியை, நம்மை நாமே கட்டுப்படுத்திக் கொள்வது ஒரு மிகப்பெரிய கிரியை. இதெல்லாம் எப்ப வரும்னு கேட்டீங்கன்னா, இந்த வார்த்தைகளை உட்கொள்ளணும், உள்வாங்கணும். எரேமியா சொல்றாரு, இந்த வார்த்தைகள் கிடைச்ச உடனே நான் உட்கொண்டேன். இந்த வார்த்தைகள் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமுமா இருந்தது. அப்ப எப்படி மகிழ்ச்சியா இருக்குதுன்னா, மற்றவர்கள் எல்லாம் இந்த வார்த்தைய கேட்காதவங்க, கடவுளுடைய வார்த்தை இல்லாதவங்க எல்லாம், அவர்கள் கிறிஸ்தவர்களாகவே இருந்தாலும் சரி, ஆலயத்துக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, கடவுளுடைய வார்த்தை அவர்களுக்குள்ள இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தப்பான காரியத்தை செய்வாங்க. அவர்கள் தப்பான காரியத்தை செஞ்சு அந்த தப்புல சிக்கி அவங்க மாட்டி முழிக்கிறப்ப நமக்கு நாமே ஒரு சந்தோஷப்படுவோம். என்ன நல்ல வேலை, நாம இந்த வார்த்தையின்படி செஞ்சதுனால நாம இந்த பிரச்சனையில சிக்கிக்கல, நல்ல வேலையா கடவுள் என்ன இந்த பிரச்சனையில என்ன சிக்க வைக்கல, நல்ல வேலை கடவுளுடைய வார்த்தை சரியான நேரத்துக்கு எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு, இப்படி எல்லாம் நாம சொல்லி நமக்கு நாமே நம்முடைய இருதயத்தை சமாதானப்படுத்திக் கொள்றோம் பாத்தீங்களா? அதுதான் மகிழ்ச்சி, அதுதான் சந்தோஷம். அவங்களுக்கு வேதனை, அவங்களுக்கு துக்கம், ஏன்னா அவங்க கடவுளுடைய வார்த்தையின்படி நடக்கல. நாமோ
கடவுளுடைய வார்த்தையை உள்வாங்கினதினால நம்முடைய இருதய மகிழ்ச்சியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. இஸ்ரவேலின் தேவனாகி உங்களுடைய நாமம் எங்களுக்கு தரிக்கப்பட்டிருக்கிறதுங்கிறார். அப்ப உங்களுக்கும் எனக்கும் தரிக்கப்பட்டிருப்பது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட அந்த பரிசுத்த நாமம் உங்களுக்கும் எனக்கும் தரிக்கப்படும். அப்ப ஒரு நாளும் நம்ம அந்த நாமத்துக்கு, இயேசு கிறிஸ்து என்கிற அந்த நாமத்துக்கு நாம தூஷணமான காரியத்தை செய்யாதபடிக்கு நம்ம ரொம்ப கவனமா இருந்தோம்னு வைங்களேன், நாம நிறைவான ஆசீர்வாதத்தை பெற முடியும். நம்முடைய இருதயம் மகிழ்ச்சியாவே இருக்கும், நம்முடைய இருதயம் சந்தோஷமாவே இருக்கும், நம்முடைய குடும்பம் எப்பொழுதும் சமாதானமாவே இருக்கும். மற்றவர்கள் நம்மை பார்த்து பொறாமைப்படுகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கும். 50 பேர் இருக்கிற இடத்துல ஒரே ஒரு கிறிஸ்தவன் இருந்தான், அவன் தனியா தெரியும். ஏன்னா அவன் கிறிஸ்துவின் நாமத்தை தரித்து கொண்டவனா இருப்பான், உண்மை உள்ளவனா இருப்பான், உத்தமம் உள்ளவனா இருப்பான், மற்றவர்களை ஏளனமா பேச மாட்டான், மற்றவர்களுடைய பொருளுக்கு ஆசைப்பட மாட்டான், மற்றவர்கள் எதை சொன்னாலும் இவன் பொறுமையா போவான். ஏன்னா அவன் கிறிஸ்தவன். அப்ப கிறிஸ்துவனுடைய நாமம் அங்கே மகிமைப்படும், ஆண்டவருடைய நாமம் அங்கே மகிமைப்படுகிற போது நம்முடைய இருதயம் மகிழ்ச்சியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், நம்முடைய குடும்பம் சமாதானத்துல இருக்கும். அன்பானவர்களே, இங்க எரேமியா சொன்ன மாதிரி எப்பொழுதெல்லாம் கடவுளுடைய வார்த்தை நமக்கு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் முழுமையாய் உள்வாங்கணும். எப்பொழுதெல்லாம் கடவுளுடைய வார்த்தை கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் அதை உட்கொள்ளணும், சாப்பிடணும், இருதயத்துக்குள்ள எழுதி வச்சுக்கணும். ஏன்னா இன்னும் கொஞ்ச காலத்துல இந்த வேதாகமங்கள் எல்லாம் எரிக்கப்படும், இந்த வேதாகமங்கள்லாம் புடுங்கப்படும், எங்கேயும் கிடைக்காது. அப்ப நம்மை போல இந்த வேதாகமத்தை வாசித்து இருதயத்துல உள்வாங்கி எழுதி வச்சிருக்கிறாங்க பாத்தீங்களா, அவர்கள் வாயிலிருந்து தான் அந்த வார்த்தை புறப்படும். அப்ப நாம் அதுக்கு ஆயத்தமா இருக்கணும். 4 பேருக்கு நாம இந்த வார்த்தைகளை எடுத்து சொல்லுகிற போது நம்முடைய இருதய மகிழ்ச்சியா இருக்கும், நம்முடைய இருதயம் சந்தோஷமா இருக்கும், நம்முடைய குடும்பம் சமாதானமா இருக்கும், ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தோடு கூட நாம இருக்க முடியும். எரேமியா சொன்ன மாதிரி கர்த்தருடைய வார்த்தை கிடைத்த உடனே உள்வாங்கிக் கொள்ளுங்க, உங்கள் இருதயம் சந்தோஷமும் மகிழ்ச்சியுமா இருக்கும். என்ன சொல்றீங்க? இருதயம் சந்தோஷமா இருக்கணும், இருதயம் மகிழ்ச்சியா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் குடும்பம் சமாதானமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தையை உள்வாங்குங்க. உங்களுக்கும் எனக்கும் தரிப்பிக்கப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தை நாம மேன்மைப்படுத்துகிறவர்களா இருக்கணும். இருப்பீங்களா? இருக்கணும். இருந்தா தான் நம்முடைய வாழ்க்கையில நிறைவான சமாதானமும் சந்தோஷமும் நிறைந்திருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, நல்லதொரு இந்த மாலை நேரத்திற்காக நன்றி. உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் உள்வாங்கி அதன்படி எங்கள் இருதயம் சந்தோஷமும் சமாதானத்திலும் நிறைந்து உம்முடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டவர்கள் என்கிற சாட்சியோடு கூட நாங்கள் இந்த உலகத்துல வாழ நீங்க கிருபை பாராட்டு. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.